இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 9 உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அறிவு அருள் ஆசை அச்சம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் இறையரசன். மண்ணும் என்ற சொல்லின் பொருள் நிலை பெற்ற. இறையரசனின் இயற்பெயர் சேசுராஜா. இறையரசன் எந்த நூலை தழுவி கன்னிப்பாவை என்ற நூலை இயற்றியுள்ளார்? திருப்பாவை. மார்கழி திங்களில் பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடுவது வழக்கம். இதனை பாவை நோன்பு என்று அழைப்பர். திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்டுள்ள நூல் திருப்பாவை. திருப்பாவை என்ற நூலை இயற்றியவர் ஆண்டாள். சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவம்பாவை எனப்படுகிறது. திருவம்பாவை என்ற நூலை இயற்றியவர் மாணிக்க வாசகர். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செழுங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கொம்பின்கான் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் திருப்பாவை. அடுத்தவர் வாழ் வைக்க அழுக்காறு கொள்ளக்கூடாது. அடுத்தவரினுடைய வாழ்க்கையை கண்டு நாம் அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறு என்றால் பொறாமை என்று பொருள். நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு. இன்ப துன்பம் என்று சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இன்பம் குட்டல் துன்பம். குணங்கள் குட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குணங்கள் எல்லாம். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் மு. மேத்தா. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் என்ற கவிதையை இயற்றியவர் மு. மேத்தா. வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா ஆகிய நூல்களை எழுதியவர் மு. மேத்தா. மு. மேத்தா எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருதினை பெற்றார்? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. இது எல்லாமே மு. மேத்தாவினுடைய கவிதை வரிகள். விழித்தெழும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விழித்து குடல் எழும். போவதில்லை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போவது குடல் இல்லை. படுக்கை ஆகிறது என்று சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது படுக்கை குடல் ஆகிறது. தூக்கி குடல் கொண்டு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தூக்கி கொண்டு. விழித்து குடல் எழும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விழித்தெழும். விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அம்பேத்கர். அம்பேத்கர் பிறந்த ஆண்டு ஏப்ரல் 14, 1891ஆம் ஆண்டு. அம்பேத்கரின் பெற்றோர் ராம்ஜி சக்பால், பீமாபாய். அம்பேத்கர் எத்தனையாவது குழந்தையாக பிறந்தார்? 14வது குழந்தையாக பிறந்தார். அம்பேத்கர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார்? அம்பவாதே என்னும் ஊரில் பிறந்தார். அம்பேத்கரினுடைய தந்தை எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார்? இராணுவ பள்ளியில். அம்பேத்கர் எங்கு உள்ள பள்ளியில் கல்வியை தொடங்கினார்? சதாரா. பீமாராவ் ராம்ஜியின் ஆசிரியரின் பெயர் மகாதேவ் அம்பேத்கர். அம்பேத்கர் தன் ஆசிரியரின் மீதுள்ள அன்பினால் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் தன்னுடைய பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். அம்பேத்கர் குடும்பம் எந்த ஆண்டு மும்பைக்கு இடம்பெயர்ந்தது? 1904ஆம் ஆண்டு. அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் எந்த வருடம் பள்ளி படிப்பை முடித்தார்? 1907ஆம் ஆண்டு. அம்பேத்கர் பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு 1912ஆம் ஆண்டு. யாருடைய உதவியால் அம்பேத்கர் உயர்கல்வி கற்க அமெரிக்காவுக்கு சென்றார்? பரோடா மன்னன் சாயாஜிராவ். அம்பேத்கர் எந்த வருடம் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார்? 1915ஆம் ஆண்டு. அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டத்தினை வழங்கியது? கொலம்பியா பல்கலைக்கழகம். 1920ஆம் ஆண்டு அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக எங்கு சென்றார்? லண்டன் சென்றார். அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற வருடம் 1921. அம்பேத்கர்
ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு 1923ஆம் ஆண்டு. அம்பேத்கர் சட்ட படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு 1923. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அம்பேத்கர் பாரிஸ்டர் பட்டம் எந்த படிப்பிற்காக பெற்றார், எந்த ஆண்டு? சட்ட படிப்பிற்காக பெற்றார். என்ன ஆண்டுனா 1923ஆம் ஆண்டு. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை என்ற அமைப்பினை நிறுவிய ஆண்டு 1924ஆம் ஆண்டு. நான் வணங்கும் 3 தெய்வங்கள். முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியான கூற்றினை எழுதுக, அதில் கேட்பாங்க. முதல் தெய்வமாக அம்பேத்கர் எதனை குறிப்பிடுகிறார்னா அறிவு, இரண்டாவது தெய்வமாக சுயமரியாதை, மூன்றாவது தெய்வமாக நன்னடத்தை. அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை, இதை தான் 3 தெய்வமாக அம்பேத்கர் கருதுகிறார். லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1930. என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக நான் போராடுவேன். அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் எந்த வட்டமேசை மாநாட்டில் வலியுறுத்தினார்? 2வது வட்டமேசை மாநாடு. இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதத்தை மேற்கொண்டவர் காந்தியடிகள். பூனா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 24 செப்டம்பர் 1931. பூனா ஒப்பந்தம் யார் யார்களுக்கு இடையே நடைபெற்றது? காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கருக்கு இடையே நடைபெற்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே நடைபெற்ற ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம். மாநிலத்தில் சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1935ஆம் ஆண்டு. சுதந்திர தொழிலாளர் கட்சியினை உருவாக்கியவர் அம்பேத்கர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சுதந்திர தொழிலாளர் கட்சியினை உருவாக்கியவர் யார்? அம்பேத்கர். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை தொடங்கிய ஆண்டு 1927. அம்பேத்கர் நாசிக் கோவில் நுழைவாயில் போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு 1930ஆம் ஆண்டு. அம்பேத்கருடன் இணைந்து வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் இரட்டைமலை சீனிவாசன். இந்தியா விடுதலை பெற்ற ஆண்டு ஆகஸ்ட் 15, 1947. அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் 29, 1947. அம்பேத்கர் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது? 7 பேர் கொண்ட குழு. அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள்: கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், TB கைதான். அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு எந்த ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தது? பிப்ரவரி 21, 1948. அம்பேத்கர் எந்த சமயத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார்? புத்த சமயம். அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார்? இலங்கை. அம்பேத்கர் எந்த ஆண்டு தன்னை புத்த சமயத்தில் இணைத்து கொண்டார்? அக்டோபர் 14, 1956ஆம் ஆண்டு. அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகமானது எந்த ஆண்டு வெளிவந்தது? 1957ஆம் ஆண்டு வெளிவந்தது. 1956இல் புத்த சமயத்தில் அவர் தன்னை இணைத்து கொள்கிறார். புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகம், அவருடைய புத்தகமானது அடுத்த வருடம், அதாவது 1956இல் இணைந்து கொண்டார். 57இல் அவருடைய புத்தகமானது வெளிவருகிறது. அம்பேத்கர் இறந்த வருடம் டிசம்பர் 6, 1956. அதாவது அவர் இறந்த பிறகுதான் அந்த நூலானது வெளிவருகிறது. 1956லேயே அம்பேத்கர் இறந்து விடுகிறார். அவர் எழுதிய நூலானது அவர் இறந்த அடுத்த வருடம் 1957ஆம் ஆண்டு வெளிவருகிறது. புத்தரும் அவரின் தம்மமும் என்ற அவருடைய நூலானது வெளிவருகிறது. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 1990. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம்
மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை வாக்குரிமையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. பூனா ஒப்பந்தம் எதில் மாற்றத்தை ஏற்படுத்தியதுனா இரட்டை வாக்குரிமையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு வழங்கிய விருது பாரத ரத்னா. லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1930. பால்மணம் என்னும் கதையை எழுதியவர் கோமகள். கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதினை பெற்றது? அன்னை பூமி. கோமகளுக்கு தமிழ் அன்னை விருது வழங்கிய பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். கோமகள் இயற்றிய நூல்கள் உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல். பால்மணம் என்னும் கதையானது இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா மீதமிருக்கும் சொற்கள். இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா வெண்ணிலா. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எவ்வகை அணி? பிரிது மொழிதல் அணி. இரண்டு பொருட்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தி காட்டும் அணி வேற்றுமை அணி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இருட்டுற மொழிதல் அணி என்று அழைக்கப்படுகிறது. ஸ்லேடை என்ற பெயரால் அழைக்கப்படும் அணி இருட்டுற மொழிதல் அணி ஆகும். பிரித மொழிதல் அணியில் உவமை மட்டுமே இடம்பெறும். இரண்டு பொருள்களுக்கும் இடையே ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி எனப்படுகிறது. ஒரே செய்யுளை இரு பொருள் தரும்படி பாடுவது இருட்டுற மொழிதல் அணி என்று அழைக்கப்படுகிறது. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி வேற்றுமை அணி. ஓடும் இருக்கும் அதனுள் வாய் விழுத்திருக்கும் நாடும் குலை தனக்கு நாணாது செடியே என தொடங்கும் செய்யுளில் பயின்று வந்துள்ள அணி இருட்டுற மொழிதல் அணி. ஒருமை தொடர்களில் எவற்றை பயன்படுத்த வேண்டும்? தான், தன்னை, தன்னால், தனது, தனக்கு ஆகிய சொற்களை நாம் பயன்படுத்துதல் வேண்டும். பன்மை தொடர்களில் நாம் எவற்றை பயன்படுத்தல் வேண்டும்? தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகிய சொற்களை நாம் பயன்படுத்துதல் வேண்டும். பொறுத்துக. சொல்லும் பொருளும் நிறை மேன்மை, பொறை பொறுமை, பொச்சாப்பு சோர்வு, மையல் விருப்பம். பொறுத்துக. சொல்லும் பொருளும் ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு பொறாமை, மதம் கொள்கை, இகழ் பகை. பொறுத்துக. ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொறுத்துகள். குறிக்கோள் அப்ஜெக்டிவ், நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ், முனைவர் பட்டம் டாக்டரேட், வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங், பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, ஒப்பந்தம் அக்ரிமெண்ட், அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன். அவ்வளோதான்.